பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்குல வந்து முதல் தகவல் அறிக்கை வந்து மிக மோசமா இருக்குன்னு நீதிபதிகள் யார் சொல்லியிருக்காங்க? முதல் தகவல் அறிக்கை மிக மோசமாக இருக்குது. என்ன காரணத்தினால அப்படி சொல்லியிருக்கிறாங்க? அந்த விதங்கள் பதிவு செய்யப்பட்ட விதங்கள் வந்து மிக மோசமாக இருக்கு. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கலங்க நான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ஆன உடனே 5 மணி நேரத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குண்டான நடவடிக்கை காவல்துறை துரிதமாக எடுத்திருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது. இதுக்கு இன்ஃபேக்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரி இடங்களில் வந்து பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்படும், இது போன்ற சம்பவங்கள் இனி எதிர்காலத்தில் நடக்காத மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. காவல்துறையும் பொறுத்த வரைக்கும் இந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியை 5 மணி நேரத்திற்குள்ள கைது பண்ணியிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் பொறுத்த வரைக்கும் இப்போ எதிர்க்கட்சிகள் சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ இது போன்ற சம்பவங்கள் கடந்த அவங்க ஆட்சியில் நடக்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கே ஒரு மாதம் மேலே ஆச்சு. அதுவும் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நீங்கள் அது எதிர்க்கட்சிகள் வந்து பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறம் தான் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. இந்த ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் தவறுகள் நடக்கும்போது சம்பந்தப்பட்ட நபர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து இந்த சம்பந்தம் பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடாத சம்பவம் தான் அது. நடக்கக்கூடாது, மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு குற்றம். இது போன்ற விஷயங்கள் வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. அதுக்கு அரசாங்கமும் சரி காவல்துறை கூட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல முடியும். நான் முதல் தகவல் அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது வந்து காவல்துறை இல்ல, அது அதாவது இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான் சொல்றாங்க. வேண்டுமென்றே காவல்துறை ஒரு அதிகாரியோ யாரோ வந்து அந்த எஃப்ஐஆரை வந்து லீக் அவுட் பண்ணல. அது வந்து நீங்க இணையத்துல இருந்து அவங்க யாரோ ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி யாருன்னு அது விசாரணை நடந்துட்டு இருக்கு, யாரோ ஒரு நபர் அதை டவுன்லோட் பண்ணி அது பிடிஎஃப் ஃபைலை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இதை வெளியிட்டது வந்து காவல்துறையோ வேற எந்த அதிகாரியும் கிடையாதுங்கிறது திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை லீக் அவுட் பண்ண யார் அந்த நபர் மேலே நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு அதையும் காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சாட்டையில் அடிச்சுட்டு வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிருக்காரு. அதாவது சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் அதாவது அதிமுகவுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடிக்கு அவருக்கு ஒரு போட்டி. அதாவது திமுகவுக்கு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறத நீ பெருசா நான் பெருசாங்கிற ஒரு போட்டி இருக்கு 2 பேருக்கு மத்தியில். அதனால நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் தவறான சில குற்றச்சாட்டுகள், தவறான சில இதெல்லாம் அவர் தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏற்கனவே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்க சொல்லலாம். அவர் 5 மணி நேரத்திற்குள்ள சம்பந்தப்பட்ட நபர் குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? குற்றமே நடக்கக்கூடாதுன்னா நீங்க வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள்லேயே பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா போன்ற நாடுகள், ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகள்லேயே பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் நடக்கதான் செய்யுது. வளர்ந்த நாடுகள் நடக்கும்போது நம்ம வளர்ற நாடுல இது போன்ற சம்பவம் நடக்கதான் செய்யுது. ஆனால் அந்த நடக்கிற சம்பவங்கள் அந்த குற்றவாளிகளை கைது பண்றாங்க, கைது நடவடிக்கை இருக்கு. அதுக்குண்டான இது போன்ற தவறுகள் மேற்கொண்டு நடக்கக்கூடாதுங்கிற அந்த நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திரும்பி அதை வந்து அவர் இது இஷ்யூ ஆக்குறது வந்து இது ஒரு எதிர்கட்சியாக அவர் செயல்படுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை நான் பார்க்குறேன். நான் ராமதாஸ் ஒரு பெரிய ஒரு வார்த்தை போர் நடந்தது. அது உறவினருக்கு வந்து பதவி கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசியிருக்காரு. அது எனக்கு தகவல் இப்போதான் இன்னைக்கு மாலை தான் வந்தது. ஒரு இயக்கத்துக்குள்ள அந்த இயக்கத்துக்குள்ள இருக்கிற தலைவர்கள் அவர் தந்தை மகனாக இருந்தாலும் சரி, அது கருத்து வேறுபாடுகள் இருந்து அந்த கட்சியோடைய பிரச்சனை. இதுல வந்து நான் ஒரு மதிமுக இன்னொரு கட்சியில் நான் சொல்ல முடியாது, சொல்றது ஆரோக்கியமானதும் கிடையாது. திருச்சி மாவட்டத்தில் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் 3 பாலங்கள் பணி நடந்துருக்கு. கடுமையான போக்குவரத்து மாற்று மேற்கொண்டு ராமகிருஷ்ணா பாலமும் பணி நடக்கிறதுக்கான ஒப்பந்தம் வந்து அதுக்குண்டான முயற்சிகள் நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் நேரு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பணிகளை துரிதமாக முடிக்கணும்னு சொல்லி சமீபத்தில் அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து சமீபத்தில் மழை கிட்டத்தட்ட அந்த 1 மாதம் மழையினால கொஞ்சம் அதுக்குண்டான பணிகள் கொஞ்சம் தாமதமாக இருக்குது. இருந்த போதிலும் அமைச்சர் அண்ணன் நேரு பொறுத்த வரைக்கும் இந்த பணிகள் துரிதமாக முடிக்கணும், இதனால் போக்குவரத்து இடைஞ்சலுக்கு ஆகக்கூடாதுங்கிற முயற்சியில் கடுமையாக இருக்கிறாரு. கண்டிப்பாக நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த அதிகாரிகளுக்கு நான் அழுத்தம் கொடுக்குறேன். நான்